இங்கே நடக்கிற எதுவும் நம்ம கையில் இல்லை டூட். இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. இப்போ என்ன கற்றுக்கிட்டேன்? லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும். டோன்ட் ரிப்பீட் மிஸ்டேக். உனக்கு இதான் வேலை, அவங்களுக்கு இது ஒரு வேலை, அவ்வளவுதான். ஓவரா செதுக்குற. உன் கூட இருந்தா டைம் போறதே தெரியாது வரும். நீ எப்பவும் என் கூடவே இருந்துரு. இந்த ஷர்ட்ல வேற எந்த பொண்ணு பார்க்க கூடாது. நீ அவ்வளவு அழகா இருப்ப. நீ போட்டுக்கிற பர்ஃபியூமை நானும் போட்டுக்கிறேன். நீ இல்லாத போய் என் பக்கத்திலேயே இருக்க மாதிரி இருக்கும். என் மனசாவ உடைச்சிட்டு போயிட்டா வீட்டுல மோர் குடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. பழி தீக்க பாம்பா கூட மாறுவன் அவளுக்கு தெரியல. என் தப்பு எதுவும் இல்லாமையே என் மனச சுக்கு நூறா உடைச்சிட்டு போயிட்டால. என்ன நீ அனாதையாக்குன. நான் உன்னை எதுவும் சொல்லல. நானே படிச்ச, நானே வளர்ந்த, நானே எனக்கு தேவையானதை சம்பாதிச்சேன். உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ எனக்கு எதுவும் கொடுத்ததில்ல. ஆனா கொடுத்த மாதிரி கொடுத்து என்கிட்ட பறிச்சு என் மனசை உடைச்சிட்டு போன நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணாமையே அவ என் மனசை உடைச்சிட்டு போயிட்டா. அவளே திரும்பி வந்து குட்டி போட்ட நாய் மாதிரி என்ன சுத்துற வரைக்கும் நீ விடாத. பொண்ணுங்க விஷயத்த விட்டுரு மச்சான். ஈஸ்ட்ரோஜனுக்கு அவ்வளோ இருக்குன்னா டெஸ்டாஸ்டிரானுக்கு எவ்வளவு இருக்கும்? நீ என்னைக்கு போய் ஒரு பொம்பளை கிட்ட உன் கவலை, கண்ணீர், கஷ்டத்தை எல்லாம் காட்டியோ அன்னைக்கே உன் குடுமையை அவ கையில கொடுத்து என்ன ஆட்டி வைன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் என் பிரதர். அந்த கண்ட்ரோலை என்னைக்கு அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பவர் சென்டர் இங்கதான் மெயின்டைன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒருத்தன் பாஸ்ட்டை பற்றி அடிக்கடி பேசணும்னா அதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னோட பாஸ்டில் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதை திருத்திக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை காப்பாற்ற நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் செத்தான் அப்படின்னு இந்த ஊரையும் சுற்றி இருக்கிற ஆளையும் நம்ப வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் நம்பணும். லியோ செத்துட்டாங்கிறத நான் நம்புறேன்.